ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குத இந்த ஜிப்லி ஆர்ட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு என்ன ஏபிகே வேணும், எந்த ஆப் வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், அப்போ தான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி கிராக்ஸ் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்போது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிடுங்க மக்களே. ஓப்பன் கேட்கு ஓப்பன் கொடுத்துட்டேன். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டினியூ வித் ட்விட்டரு, இந்த மாதிரி எக்ஸ், இந்த மாதிரி இந்த கூகுள் இமெயில் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்துக்கிடுங்க. கூகுள் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அக்ரி அப்படின்னு கேட்கும். இப்போ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுமான்னு கேட்கும். இது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. டோ நாட் அலோவ் கொடுத்துட்டேன்னா இப்போது இந்த மாதிரி டீப் சர்ச் அப்படின்னு போட்டு ஆஸ்க் எனிதிங் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மக்களே. இப்போது இதே மாதிரி ஆப்பு தான் சாட் ஜிபிடியும். இந்த மாதிரி நான் இதுக்கு சாட் ஜிபிடிலே பண்ணிடுவேன் ப்ரோ, எதுக்கு ப்ரோ இந்த ஆப்புக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் சாட் ஜிபிடியில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இமேஜை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி எடுக்கும்போது உங்கள் இமேஜை வந்து சாட் ஜிபிடி அவங்க யூஸ் பண்ணலாமா அந்த இமேஜை. அதனால் அந்த ஆப்பை வந்து நான் யூஸ் பண்ணல. அதனால் இந்த கிராக்ஸ் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஏதாவது ஒரு இமேஜ், இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இமேஜ் ஏதாவது ஒன்று ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணி இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு இமேஜ் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்க பாருங்கள். ஃபோட்டோஸ்குள்ளே கிளிக் பண்ணி நான் அந்த மாதிரி இந்த டோனி இமேஜை கிளிக் பண்ணியிருக்கேன் மக்களே. இந்த டோனி இமேஜை வந்து நான் ஜிப்லி ஆர்ட் மூலமாக இப்போ எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். இந்த ஆப் இந்த ஃபோட்டோ அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஆஸ்க் எனிதிங்னு இருக்கா, இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணோம்னா, ப்ளீஸ் டேன் திஸ் ஃபோட்டோ ஜிப்லி ஆர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன ஏஜில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கேட்கும். 2001 2000 99 அப்படிங்கிறது கேட்கும். நீங்கள் 99 அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம், இல்லை 98ங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஏஜில் வேணுமோ. இப்போ நான் கொடுக்குறது வந்து 1982 அப்படிங்கிறத கொடுக்குன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள், அந்த இமேஜ் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஜிப்லி ஆர்ட்டாக மாறி வரும். இந்த இமேஜ் வந்து இப்படி தான் மக்களே உருவாக்கணும். இந்த இமேஜ் இப்படி உருவாக்கினதுக்கப்புறம் நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் மக்களே. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ இந்த இமேஜ் வேணுமா, இந்த இமேஜ் வேணுமாங்கிறத செலக்ட் பண்ணிக்கிடுங்க. இந்த இமேஜ் வேணும்னா இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, கீழே சேவ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்டர்னுக்கு வந்து சேவ் ஆயிரும் உங்களுக்கு. இதான் மக்களே, இது ரொம்ப சிம்பிள் தான் மக்களே. நீங்கள் ஈஸியாக இதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம் மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்க மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.